15 நாள் வரைக்கும் 450 வித் லைனிங். பேட்டர்ன் ப்ளவுஸ் வந்து 650 சூப்பர் வித் லைனிங். மார்வல் ஸ்டோன் எல்லாமே டிக்கி ஒர்க் பண்ணிருக்கு. இது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 1500ல இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங்கோட 2-3ல இருக்கு. பாக்கும்போதே தெரியும் ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்றதுக்கு ஆஃபர்ல கொடுத்திருக்கேன் உனக்காக. வேற லெவலா இருக்குக்கா, அப்படியே மின்னுதே கர்தானவே. யூனிக்கா ரேட் ரொம்ப கம்மியில கொண்டு வந்திருக்கோம். அப்போத்துல இருந்து இப்போ வரைக்கும் குவாலிட்டி நம்பர் 1. இந்த ஸ்டிச்சிங் வந்து ஒரு நூல் கூட பிரியாது. எங்கே நான் ஸ்டிச் பண்ணாலும் இங்கே தான் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள். குவாலிட்டி நம்பர் 1 அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 3 இயர்ஸ் முன்னாடி தச்ச பிளவுஸ் 2 ஹவர்ஸ்லயே வந்து நார்மல் பிளவுஸ் லெஹங்கா சில நேரம் தச்சு கொடுப்போம். பாரு ஒரு 2-3 பேர் வந்து கட்டு செம்மையா இருக்குக்கா அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ரொம்ப அழகா வந்து கொடுத்திருக்காங்க. அந்த பீட் ஒர்க்கோட ஃப்ரெஞ்ச் நாட்டோட கர்தானா ஒர்க்கோட அந்த ஷேப்பே வந்து பார்த்தோம்னா அந்த கோவிலோட கோபுரம் மேல எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. ஹேண்ட்ஸ் விட அந்த பேக் சைடு பார்க்கும்போது தான் வேற லெவலா வந்து இருக்கு. நிறைய பேர் கோல்டுல எடுக்குமான்னுவாங்க. ஆமா எப்படி எடுக்குது பாரு. ஜுவல்லரி செட் எல்லாம் வச்சு இந்த ஆரி ஒர்க் பிளவுஸ்ல வந்து பண்ண விரும்புறாங்க. பண்ணலாமா? பண்ணலாம், சூப்பரா பண்ணலாம். இனிஷியல் போட்டு ஆமா இனிஷியல் போட்டு கையில ஃபுல்லா மணி வச்சு பண்ணிருக்கோம். இந்த டிசைன் வேற லெவல்ல நமக்கு கிட்ட ஆச்சுடா. பாக்கும்போதே எப்படி இருக்கு சும்மா தக தக தகன்னு இருக்குல்ல. வேற லெவல்ல. ஆமா இது 3 வாட்டி போட்டாங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஃபுல் ஃப்ரெஷ் பீஸ் மாதிரி தான் இருக்கும். செம லுக்குடா, நல்லா போயிட்டு இருக்கு. தாமரை பாக்கும்போதே நல்லா இருக்குல்ல. ஓஹோ நைஸ்ல. அடிச்சிக்க முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்குடா. செமையா இருக்குக்கா, இது அழகா இருக்கு. பட்டுல பண்ணா தெரியுமான்னு கேட்பாங்கல்ல. அந்த புடவையிலே வாக்கா செம ட்ரெண்டிங் தான். இந்த 5Dக்கு அடிச்சிக்கவே முடியாது. நம்ம எத்தனை வீடியோ போட்டாலும் வந்து சரி அடுத்தடுத்து ஆரி ஒர்க் கஸ்டமைஸ் இன்னும் நல்ல ஒரு பெஸ்ட் ஷாப்பா போடுங்கன்னு கேட்டுட்டே வந்திருப்பீங்க. ஆல்ரெடி லாஸ்ட்ல ஒரு வீடியோ வந்து போட்டா அதுக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்து இருந்தீங்க. இப்போ ஆடி வந்தாச்சு. ஆடியோ ஆல்மோஸ்ட் முடிய வந்து போது. அடுத்து என்னங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சுப நிகழ்ச்சிகள் தான். அதுக்கெல்லாமே வந்துட்டு நம்ம ஆரி ஒர்க் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணோம். ஆனா பெஸ்ட்ல வந்து இருக்கணும், நம்மளுக்கு லைஃப் லாங் வந்து வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இப்போ நம்ம எங்க இருக்கோன்றதை கேட்டு தெரிஞ்சுட்டு அதே மாதிரி ஒரு சூப்பரான கலெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தலாம். வணக்கம் கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சோ நம்மளோட ஷாப்போட நேம் சொல்லுங்க. நம்ம ஷாப் வந்து சாய் பிரைடல் புட்டிக், சாய் லேடிஸ் டெய்லர், சௌகர்பேட்ல மின்ட் ஸ்ட்ரீட்ல பெரிய நாயக்கன் ஸ்ட்ரீட் இருக்கு. பில்டிங் நம்பர் 3, ஷாப் நம்பர் 38. நம்ம வந்து பிரைடல் பிளவுஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோ சூப்பரா போச்சு. அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரியே எல்லாம் நிறைய பேர் ஆஃபர்ஸ்ல இது பண்ணிட்டு வந்தாங்க. இப்ப நம்ம ஆண்டி விழா 3ஆம் தேதி போச்சு. சோ அப்ப சூழ்நிலை வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு என்னென்ன ஆஃபர் கொடுத்தோம்னா அதே ஆஃபர் உன்னோட சேனலுக்கும் நாங்க இப்ப கொடுக்க போறோம். ஏன்னா உன்னோட ஃபாலோவர்ஸும் வந்தாங்க இல்லையா, வந்து ஸ்டிச் பண்ணிட்டு போனாங்க. அவங்களுக்காக நியூ கலெக்ஷன் இந்த வாட்டி கொண்டு வந்திருக்கோம். சூப்பர். போன வாட்டி கொண்டு வந்தது கொஞ்சம் மட்டும் கஸ்டமர் தச்ச டிசைன்ஸ் இருக்கு. மீதி எல்லாமே இப்ப நியூவா கொண்டு வந்திருக்கோம். சோ அது எல்லாமே வீடியோல பாப்போம். ஆஃபர் பிரைசஸும் இருக்குது. இப்ப வந்து நம்ம ஆண்டி விழாக்காக உன்னோட சேனலுக்கு என்ன ஆஃபர் கொடுக்க போறோம்னா, நார்மல் பிளவுஸ் வித் லைனிங் 600 வாங்கிட்டு இருந்தோம் இல்லையா, 15 டேஸ்க்கு உன்னோட வீடியோ வந்ததுல இருந்து 15 நாள் வரைக்கும் 450 வித் லைனிங். பேட்டர்ன் பிளவுஸ் வந்து 650 சூப்பர் வித் லைனிங். அது வந்து உன்னோட வீடியோ வந்ததுல இருந்து 15 டேஸ் வரைக்கும் அந்த ஆஃபர் கம்பல்சரி இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் மீதி நம்ம வீடியோல பாக்குற டிசைன்ஸ், அதே போல நம்ம கிட்ட இருக்கிற ஆல்பத்துல இருக்கிற டிசைனுக்கு கண்டிப்பா உன்னோட சேனல் பார்த்து வராங்க அப்படின்னா நான் அதுல ஸ்டிச்சிங் ஃப்ரீ ஆஃபர் கொடுத்துருவேன். ஓகே. ஏன்னா லாஸ்ட் டைம் நிறைய பேர் பண்ணிட்டு போனாங்க. அது ஃபாலோ பண்ணிக்குவோம். இப்ப நம்ம ஆண்டி விழாக்காக நாங்க எங்க சாய் பிரைடல் புட்டிக் யூடியூப் சேனல் கொடுத்ததையே உன்னோட சேனலுக்கும் நம்ம அதே இது ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, கண்டிப்பா. சோ ஸ்டார்டிங் என்ன ரேட்ல இருந்து நம்ம ஆரி ஒர்க் பண்ணிட்டு இப்ப வந்து போன வாட்டி நீ பாத்துக்க மாட்டேன். இப்ப எல்லாருமே பார்டர் பெருசா வச்சு பண்ணும்போது யூனிக்கா வேணும், சிம்பிளா வேணும், பீட்ஸ் இல்லாம வேணும்ன்றதுக்காக மார்வல் ஸ்டோன் எல்லாமே டிக்கி ஒர்க் பண்ணிருக்கு. இது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 1500ல இருக்கு. சோ இது 15 டேஸ் ஆஃபர்ல இருக்குது. சேனல் நேம் சொல்றவங்களுக்கு கம்பல்சரி இந்த இது இருக்கு. உனக்கு பாக்கும்போதே தெரியும் ஹெவி பார்டர் இருக்கிறவங்க இல்ல சிம்பிளா போடணும் அப்படின்றவங்க. ஏன்னா இப்ப ட்ரெண்டிங் வந்து இது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இதுல 2000 இது ஒர்க் அண்ட் ஸ்டிச்சிங் ஆஃபர்ல இருக்கு. இந்த மாதிரி இது வந்து நிறைய பேர் ஸ்டிச்சிங்கோட ஆஃபர்ல இப்ப நம்ம சேனலுக்காக இருந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வித்தியாசமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆமா இது டிசைனுக்காக இருக்குடா. இது இப்ப நம்ம நியூவா ரெடி பண்ணது அந்த 1500. இது பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங்கோட 2-3ல இருக்கு. சோ டிஃப்ரெண்டா இருக்கும். பாக்கும்போதே தெரியும் மார்வல் ஸ்டோன், கொஞ்சம் ஜர்தோஷி, பீட்ஸ், டிக்கி எல்லாமே பண்ணி ஒர்க் பண்ணிருக்கோம். வித்தியாசமா இருக்கும். இது ஷார்ட் ஸ்லீவ்ஸ்ல ரெடி பண்ணிருக்கோம். சோ இது கொஞ்சம் பஃப் ஸ்லீவ்ஸ்லாம் வச்சு தைக்கலாம்னு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணும்போது நம்ம இது ஸ்டிச் பண்ணி இருந்ததுன்னா எடுக்கும் போது பார்க்கலாம். இது பேக் நெக். ஓகே. சோ நீ போன வாட்டி பார்த்ததுக்கு இந்த வாட்டி தெரியும் வித்தியாசம் எவ்வளவு இருக்குது. ஏன்னா இது வந்து
நிறைய பேர் எல்போ ஃபுல் பார்டர் வருது. அப்ப வந்து நான் சிம்பிளா போட்டா நல்லா இருக்கும். ஒரு 4-5 எல்லாமே வந்து கச்ச கச்சன்னு போட முடியாது இல்லையா? பிரைடே வந்து மாத்தி மாத்தி போடுறதுக்காக இது பாத்தீங்கன்னா பாரு, இது டிஃப்ரெண்டா இருக்கும் இன்னும். ஓகே, இது வந்து 2800 ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்றதுக்கு. சோ இதுல ஏன் அந்த ரேட் அப்படின்னா இந்த முடிச்சு நாட்டு எல்லாம் போட்டு பண்ணும்போது இதுவா இருக்கும். ஆமா, இது பார்க்கும் போதே தெரியும் ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சோ அதுதான் செம்மையா இருக்கு. அப்படியே உங்களோட ஸ்டிச்சிங்கே அப்படியே காட்டிடுங்க. ஆமா, இது வந்து உள்ள 10 kg வரைக்கும் போடலாம்ப்பா. கல்யாணத்துக்கு பண்றவங்க சீமந்தத்துக்கும் இந்த பிளவுஸ் யூஸ் பண்ணுவாங்க. சோ அது மாதிரி இப்போ நம்ம வீடியோல சொன்னாங்கல்ல, அவங்க கல்யாணத்தப்ப இருந்ததுக்கும் இப்பயும் வித்தியாசம் வரும். பட் இன்னும் பிரிச்சு போட்டுட்டு இருக்காங்க. வெளியூர்ல இருந்தும் வரும். இப்ப பாத்தீங்கன்னா நேத்து தான் ஃபுல்லா ராமேஸ்வரம் ஆர்டர் எடுத்தோம். அது இன்னும் இருக்கு, அடியில எடுத்து பார்ப்போம். இதுவும் பாத்தீங்கன்னா 4-5ல இருக்குடா. ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ண நியூ டிசைன் ரெடி பண்ணிருக்கேன். ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்றதுக்கு ஆஃபர்ல கொடுத்திருக்கேன் உனக்காக. ஃபுல் ஹெவியா இருக்குக்கா. உள்ள முடிச்சு நாட்டு த்ரெட் வேணும் நிறைய பேர் கேக்குறாங்கடா. அவங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கோம். இது நான் உண்மையிலேயே ரெடி பண்ணும்போதே எனக்கு நிறைய புக்கிங் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோல கஸ்டமர் இது போட்டா போடலாம். அது பார்க்கும்போதே தெரியும். அந்த சூப்பரா இல்லாம முடிச்சு நாட்டு போட்டு வந்திருக்கோம். இது ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்றதுக்கு 4500ல இருக்கு. உன்னோட சேனல் பார்த்துட்டு வரவங்க மென்ஷன் பண்ணாங்கன்னா இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வந்தா கூட அவங்களுக்கு அப்படியே ரெடி பண்ணி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் கூட உன்னோட வீடியோ நெக்ஸ்ட் நம்ம ஷாப் இது வர வரைக்கும் கூட இது 4-5ல ஸ்டிச்சிங் உடைய இது மட்டும் இன்னும் ஒரு 2 மாடல் காட்டிடுறேன். ஓ சூப்பர்க்கா. இது பாத்தீங்கன்னா திடீர்னு அக்கா மனசு மாறிடுச்சு. டப்புனு அதை புடிச்சுக்கோங்க மக்களே. இல்லடா வராங்க, அது லேட்டா பாத்துட்டு ஒரு சிலர் வராங்க. கல்யாணம் முகூர்த்தம் இதுக்கு அப்புறம் தான் வருது இல்லையா? இது எப்படிடா இருக்கு? வேற லெவலா இருக்குக்கா. அப்படியே மின்னுதே கர்தானவே. இதுல த்ரெட் ஒர்க்லாம் கொடுத்து கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணிருப்போம். இது வந்து 5500 உன்னோட சேனலுக்காக 5000. தாராளம்க்கா. சீரியஸா ஸ்டிச்சிங்கோட சேர்த்தேயே நான் 5000ல தரேன்டா. இதுல அந்த அளவுக்கு இது கிடையாது. அந்த அளவுக்குனா பொய் கிடையாது, உண்மைதான். வீடியோக்காக சொல்ற விஷயங்கள் கிடையாது. அது நம்ம பார்த்து தச்சவங்களுக்கு தெரியும். மேக்ல பாரு முடிச்சு நாட்டுல வரும். இப்ப இதே ஒர்க்க வந்துட்டு எனக்கு வந்துட்டு நெட்ல வந்து போட்டு கொடுங்க, ஆர்கான்ஸால போட்டு கொடுங்க அப்படின்னா ஆர்கான்ஸ்னால சேம்டா. நெட்டுக்கு மட்டும் இந்த வாட்டி கொஞ்சம் இந்த ஒர்க்குக்கு டைமிங் எடுக்குதுடா. அதனால கொஞ்சம் நான் அதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்குவேன். லாஸ்ட் டைம் நான் எதுக்கும் வாங்கல. இப்ப கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் விலை எல்லாமே பார்க்கும்போது நம்ம யூனிக்கா ரேட் ரொம்ப கம்மியில கொண்டு வந்திருக்கோம். நெட்லாம் போடும்போது இன்னும் கம்மியான போது கொஞ்சம் முடியாது. சேம் ரேட், அது வந்து ப்ராப்ளம் இல்ல. நெட்டுன்னு போது இது இப்ப இது வந்து நான் 5500 உன்னோட சேனலுக்காக 5 சொன்னல, அந்த கஸ்டமருக்கு நான் 5 பண்ணேன். ஏன்னு கேக்குறியா? ரீசன் இருக்கு. இது வந்து ரவுண்ட் நெக்ல பண்ணிருந்தேன் இல்லையா, அது ஒரு பார்டர் அதே ஒர்க் தான். ஓகே வாவ். அது 5 இது வந்து 5 உங்களுக்கு பண்ணிருக்க. ரீசன் என்னன்னா இந்த நெக் ஷேப்புக்காக அவர்ஸ் அதிகமா போச்சு. சோ நெக் ஷேப் டிஃபரெண்டா இருக்கும். ஓகே, நடுவுல நமக்கு இனிஷியல் வேணாலும் போட்டுக்கலாம். நெட்டுக்கு நான் காசு வாங்க மாட்டேன். இனிஷியல்லாம் போட்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்குவேன். இது 5 வாங்கினேன் அந்த கஸ்டமருக்கு. ஏன்னா இந்த நெக் ஷேப்லாம் கொடுத்து ஒர்க் வரதுக்கு ரவுண்ட் நெக் அந்த மாதிரினும் போது நான் 5000ல பண்ணி கொடுத்துட்டேன். இது வந்து எனக்கு ஆகணும்னா பரவாயில்லக்கா, டிசைன் பிடிச்சிருக்கு. நான் பாரு இது ரெடி பண்ண உடனே இது போட்டுட்டாங்க எனக்கு. ஆக்சுவலா இதை விட இதுல பாக்கும்போது இன்னும் நல்லா தெரியுது. ஏன்னா அந்த டபுள் கலர் இன்னொன்னு பார்டர் மேல போட முடியுமா நிறைய பேர் யோசிப்பாங்க. இப்ப இததான் பார்த்து இது புக் பண்ணாங்க. பட் ஆனா எப்படி இருக்கு பாரு, அவங்களோட சாரில இருக்க பிளவுஸ் தான் அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். சோ பார்டர் மேலே ரொம்ப அழகா வந்து உட்கார்ந்து சேம் டிசைன் தான். ரவுண்ட் நெக்னோனே அது நான் 5 இது அக்கா சூப்பரா இருக்கு போடுங்க. இத வெளிய 6-5-7 கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நான் போட்டுக்கறேன் அப்படினாங்க. சோ அந்த மாதிரி போட்டாச்சு. செம சூப்பரான ரிவ்யூ கூட, விஐபி ரிவ்யூ. உண்மை உங்ககிட்ட காசு வாங்கிட்டு ப்ளவுஸ் தச்சு கொடுத்துட்டு அவங்களோட ஹாப்பினஸ் எங்களுக்காக ஒரு சின்ன ரிவ்யூ கொடுங்கன்னா கொடுக்குறாங்க. காசுக்காக யாரும் சொல்லல, காசு வாங்கிட்டு தான் நான் ரிவ்யூவே வாங்குறேன். ஒரு வீடியோலயும் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் தான். சொல்றேன், நீ எங்க இருந்து வர, நம்ம ஷாப் எவ்வளவு நாள் தெரியும், உன்னை பத்தி எனக்கு தெரியும், ஆனா அந்த சேனல்ல இருக்கிற வியூஸ்க்கு தெரியாது. சோ அதனால நீ ஆரம்பிச்சு சொல்லு. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் 2014ல இருந்து நான் இங்க வரேன். என்னோட வீடு வந்து திருவொற்றியூர்ல இருக்கு. இங்க வந்து நான் காலேஜ் டேஸ்ல இருந்தே வரேன். ஃபர்ஸ்ட் எனக்கு அண்ணாவை தான் தெரியும். அப்போத்துல இருந்து இப்போ வரைக்கும் குவாலிட்டி நம்பர் 1. இந்த ஸ்டிச்சிங் வந்து ஒரு நூல் கூட பிரியாது. அண்ட் ரொம்ப லைக் நம்ம என்ன தேவையோ, நம்ம எவ்வளோ லைக் லிட்டரலி இப்படிலாம் எப்படிலாம் பிளவுஸ்ல எடுத்துட்டு வர முடியும்னு என்ன கேட்டிருக்காரு. அதையும் அவர் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு என்னோட ஃபேவரட்டான டெய்லர் இவரு. எங்கே நான் ஸ்டிச் பண்ணாலும் இங்கே தான் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள், குவாலிட்டி நம்பர் 1 அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டோட்டலி இந்த 10 இயர்ஸாக நான் வந்து யூஸ் பண்ணதுனால தான் இது எனக்கு சொல்லவே முடியுது. இப்பயும் நான் பிளவுஸ் தைக்க கொடுக்க தான் வந்திருக்கேன். வேற எதுவும் லைக் எப்படி சொல்றது, குவாலிட்டி நம்பர் 1. வேற எதுவுமே இவங்க கிட்ட வந்து ஃபால்ட் நம்ம சொல்லவே முடியாது. அவங்க ஒரு கேங், அவங்க ஒரு ஃப்ரெண்டு கேங்கா வருவாங்க, மொத்தமா கொடுப்பாங்க, மொத்தமா தைச்சிட்டு போவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு அப்புறம் லைஃப் ஸ்டைல் மாறிடும். இப்ப தனியா வந்து
கொடுத்துட்டு போவாங்க ஒர்க் ப்ளவுஸ். கல்யாணம் எவ்வளவு இயர்ஸ் ஆகுது மேம்? 5 years ஆகுது. அந்த பிளவுஸ் இப்போ எப்படி இருக்கு? ஒரு பீட் கூட வந்து கரண்டல எதுவும் ஆகல. ஸ்டில் இட் இஸ் லைக் நியூ மாதிரியே தான் இருக்கு. 5 yearsல நான் வந்து ஒரு ரெகுலரா நான் யூஸ் பண்ணிருக்கேன். எப்படின்னா ஒரு காமன் கலர்ல தான் அது வந்துச்சு. லைக் எமரல்ட் கிரீன், ரெட், சோ பிங்க் இத மாதிரி கலர்ல வரும்போது பண்ணாவ பிளவுஸ். ஆமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஃபேமஸான சூர்யா ஒர்க்ன்றத அவ போட்டா 3/5ல போட்டா ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்றது. அந்த டைம்ல 3/5 ஒர்க் ஃபுல் கை ஃபுல்லா செக்குடு வரும். ஆமா அப்ப ரொம்ப ட்ரெண்டிங் அது. அது என்னோட என்கேஜ்மென்ட் பிளவுஸ். இதுல வந்து வங்கி மாடல் ரிசப்ஷன் சாரில வந்து லாக்டவுன் டைம்ல. அதே போல இவளோட மாமா பொண்ணுக்கு யாருக்கும் அவங்களும் கொடி ஒர்க் எல்லாமே வந்து ஃபுல் ஃபேமிலியா பண்ணாங்க. இவ தங்கச்சிக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு. 2 வருஷம் அத 3 வருஷம் ஆகுது. அவங்களுக்கு ஆக்சுவலி சொல்லணும்னா என்னோட கசின்ஸ், என்னோட சிஸ்டர், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இங்க தான் வருவோம். பிகாஸ் ஒரு 15 கஸ்டமர்ஸ் கிட்ட நாங்க இங்க வரோம். பிகாஸ் எங்களுக்கு வீணும் அந்த குவாலிட்டி வந்து என்னைக்குமே மாறாது. 2014ல போட்ட ப்ளவுஸ் இன்னமும் நான் வச்சிருக்கேன். பட் ஸ்டில் ஐ அம் யூசிங் இட். அவ்வளோ குவாலிட்டி பக்காவா இருக்கு. ஸ்டிச்சிங் வந்து நல்லா இருக்கு. ஒரு நூல் கூட எனக்கு பிரியல. அதனால தான் ஐ அம் கம்மிங் ஹியர் ஃப்ரம் திருவொற்றியூர். சூப்பர் மேம், thank you so much. இவ்ளோ சொன்னீங்க, உங்களோட நேமும் அப்படியே சொல்லிடுங்க. ஐ அம் டாக்டர் விஷாலினி. படிக்கும் போதுல இருந்து இங்க வந்துட்டு இருக்கேன். இப்ப டாக்டர் ஆயிட்டாங்க. அதனால எனக்கு படிக்க போற விஷாலியே தான் தெரியும். டாக்டரான விஷாலிய வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தி சொல்றோம். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கேப் தூரம் வர முடியல சொன்னாலும் அதுக்கப்புறமும் எங்களோட ஃபிட்டிங்காகவே வேற வழி இல்ல, இங்கதான் போய் ஆகணும் அப்படின்ட்டு. இல்ல எனக்கு வந்து அதுதான் சொல்றேன். எனக்கு டெய்லரிங் அப்படின்னாலே பிளவுசஸ் அப்படின்னாலும் இமீடியட்டா நான் இங்கதான் வருவேன். நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட நான் சொல்லியிருக்கேன். ஆரினாலே நான் இங்கதான் வருவேன். எங்கேயும் போக மாட்டேன். பிகாஸ் நார்மல் பிளவுசஸ் கூட வந்து வேற எங்கேயுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. பட் இந்த ஆரி நம்ம ஸ்பெண்ட் பண்றோம், எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம்னும் போது அது வந்து கொஞ்சம் லாங்கிட்டிவிட்டி வருதுன்னா இங்கதான் அது எனக்கு கிடைச்சது. ஸோ வந்து இட்ஸ் ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் ஃபார் குவாலிட்டி, ட்ரெண்டிங் டிசைன்ஸ் அண்ட் எவ்ரிதிங். அவ்வளவுதான் சொல்றேன் ஃபார் பிளவுஸ். ஓகே தேங்க்ஸ் டா. Thank you so much. இப்போ இது பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் முன்னாடி அவங்க சிஸ்டரோட கல்யாணத்துக்கு தச்ச பிளவுஸ் எப்படி இருக்கு? 3 இயர்ஸ் முன்னாடி தச்ச பிளவுஸ் அவங்க யூஸ் பண்ணதுதான் பண்ணிட்டாங்க. இங்க பாரு எவ்வளவு உள்ள இதுவா இருக்குன்னு. ஓகே, இது இப்ப அளவுக்கு கொடுத்திருக்காங்க. ஓ தெரியுதா உனக்கு ரிங்கிள்ஸ் எல்லாம் எத்தனை வாட்டி யூஸ் பண்ணது தெரியுது. ஆனா 3 வருஷம்ன்றது வந்துட்டு தெரியல. உண்மையா செமையா இருக்கு. இதாண்டா நம்ம கருக்கல. அதுதான் சொல்றாங்க. நாங்க எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் தச்சிட்டு போயிடுறாங்கடா. ஒரு 3-4 இயர்ஸ் சரி ஓகே வெளியே ரேட் கம்மி, நிறைய வீடியோஸ் பார்த்து போறாங்க. ஆனா அவங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனும் அந்த லுக் வைஸும் கிடைக்கல. ஆட்டோமேட்டிக்கா ரிட்டர்ன் வந்துடுறாங்க. அது இது வந்து ரெடி பண்ணிருக்கோம்டா. சூப்பர். ஆமா இது டிஃப்ரெண்டா இருக்கும். பார்டர் மேல சிம்பிளா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் ரெடி பண்ணிருக்கோம். நிறைய டிசைன்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கும்டா. அக்கா இப்ப ஒரு சில பேர்லாம் வந்துட்டு எனக்கு உடனே வந்துட்டு வேணும், ஒரு வாரம் தான் அக்கா இருக்கு, கொஞ்சம் வந்து டக்குனே ஏதாவது பண்ணி கொடுத்துருங்களா? ஒரு சிலருக்கு பண்ணி தரோம். ஒரு 2 பேர் வாரத்துல ஒருத்தர் 2 பேர் ஒரு 3 பேர் வந்தாங்கன்னா பண்ணி தரோம். அட்லீஸ்ட் வாரம் ஃபுல்லா 4-5 பேர் வந்தா முடியாது. அதே போல 2 ஹவர்ஸ்லயே வந்து நார்மல் பிளவுஸ் லெஹங்கா சில நேரம் தச்சு கொடுப்போம். இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தைக்க மாட்டோம். வெள்ளிக்கிழமை 3 நாள் மட்டும் 2 ஹவர்ஸ்க்கு கொஞ்சம் லேட் ஆகும். மத்தபடி மத்த நாள்ல வந்து மண்டேல இருந்து Thursday வரைக்கும் எங்களால அந்த டைம் ரொம்ப ஹெவி டெலிவரி இல்லன்னா கண்டிப்பா பண்ணி கொடுப்போம். இப்ப லெஹங்கா ஸ்டிட்ச் பண்ண எவ்வளவு வாங்குறீங்க? 3 ஹவர்ஸ் இப்ப 1200 ல இருந்து ஸ்டார்டிங் இருக்குடா. கட்டோரி அந்த மாதிரி வந்துனா 1800 2000 வரைக்கும் இருக்கு. லெஹங்காவை பொறுத்து மட்டும் தான் ரேட் வாங்குறோம். அதுக்குமே நீங்க எந்த லெஹங்கா எடுத்துட்டு வந்தாலும் அதான் ரேட்னு கிடையாது. அதுக்கேத்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா இது பார் ஃபுல்லா இருக்கு ஸ்டிட்ச் பண்ண. ஆமா லெஹங்காஸ் எல்லாமே இருக்கு. Dress எல்லாம் இருக்கு பாருடா. ஓகே எல்லாமே ஸ்டிட்ச் பண்ணி. இப்ப சுடிதார் மாதிரி இப்போ ஒரு saree எடுத்துட்டு வந்தா அத வந்து ஃப்ராக் மாதிரி தைக்கறாங்க. எல்லாமே பண்ணலாம். ஃப்ராக் மாதிரி தைக்கலாம். அப்புறம் இப்போ வந்து நியூ டிசைன்ல பழைய மாடல் தான். பிரின்சஸ் கட் வச்சு ஃபுல்லா லாங் இது தைக்கிறாங்க தெரியுமா? சைட் கட் வச்சு தைக்கிறாங்க. அப்புறமா வந்து டாப்ஸ், அப்புறமா வந்து ஸ்ட்ரைட் கட்னு சொல்லி தைக்கிறாங்க. எல்லாம் பழைய முதல்ல தச்சதெல்லாம் இப்ப ட்ரெண்டிங்கா ஆன்லைன்ல வந்து எடுத்துட்டு வராங்க. அது எல்லாமே இப்ப பிளாசோ பேண்ட், அப்புறமா சிகரெட் பேண்ட் அந்த மாதிரி நிறைய இப்ப போய்கிட்டு இருக்கு. கேதரிங் மட்டும் இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆமா நார்மல் பேண்ட், பட்டேலா பேண்ட் எல்லாமே வந்து இப்ப நியூ ட்ரெண்டிங் ஆக ஃபுல்லா போகுது. சாரி வந்து பாத்தீங்கன்னா நல்ல கொஞ்சம் சாஃப்டா இப்ப நீ கட்டியிருக்க இல்லையா, இந்த மாதிரி இதை விட இன்னும் நைஸா ஷைனிங்கா இருக்கும். அதுல எல்லாம் அம்பர்லா மாதிரி தைக்கும் போது செம லுக் வருது. கீழே வந்து நூல் இந்த இது ஒயர் பிக்கோலாம் பண்ணி போடும்போது உண்மையிலேயே ஆன்லைன்ல பெரிய பெரிய புட்டிக்ல போடுற மாதிரியே வருதுடா. இது 4-5 இருக்குடா ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்றதுக்கு. ஒயிட் பால் வேண்டாம் அப்படின்னா கோல்டுலயே பண்ணிடலாம். சென்டர் இது பண்ணிட்டு சோ இது வந்து பேக்ல வருது ஃபுல் ஒர்க். ஓகே வாவ். இது பேக்ல கட் வரும். நெட் வேணா நெட் வச்சுக்கலாம். இப்ப நெட்டை விட
கட்டு ரொம்ப ஃபேமஸா போய்கிட்டு இருக்கா இப்ப. அதுல பாரு ஒரு 2-3 பேர் வந்து கட்டு செம்மையா இருக்குக்கா அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சூப்பர். ஆமா, இந்த மாதிரி லெஹங்கால கூட எம்ப்ராய்டரி போட்டு கூட நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லெஹங்கால எம்ப்ராய்டரி. ஆமா, அவங்க கேட்டாங்கன்ட்டு கொஞ்சம் ரெடி பண்ணிருக்கு. ஓகே சூப்பர். அந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரிலானா அது மாதிரி இந்த மாதிரியும் பண்றாங்க இப்ப நிறைய பேர். ஓகே கொஞ்சம் டிஃபரெண்டா சோ பண்ணனும். உங்க ப்ளவுஸ பத்தி அப்படியே வந்து சொல்லிடுங்க சைடு பை சைடுல. ஏன் ப்ளவுஸ பத்தியாடா எப்படி இருக்குது? சோ அப்படியே பின்னாடி பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு தெரியுங்க அந்த சிம்பிளான ஒரு எலிகண்டான லுக்லயும் அப்படியே ரொம்ப அழகா வந்து கொடுத்திருக்காங்க. அந்த பீட் ஒர்க்கோட ஃப்ரெஞ்ச் நாட்டோட கர்தானா ஒர்க்கோட அந்த ஷேப்பே வந்து பார்த்தோம்னா அந்த கோவிலோட கோபுரம் மேல எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. ஆமா, லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப கிராண்டா போட்டிருந்தோமா, உடனே நீங்க கிராண்டா தான் போடுவீங்க இல்ல சிம்பிளாவும் யூனிக்காவும் போடுவோம் அப்படின்றதுக்காக இது 4-5 வரும்டா. ஆமா, பேக்ல நெட் வேணா நெட் வச்சுக்கலாம். நான் வந்து நெட் வேண்டாம், எனக்கு இப்படியே இருந்தா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும்னு தோணுச்சு, அதனால பண்ணிருக்கு. ஃபுல்லா நம்பர் ரெடி பண்ணதா. செம்ம டிஃபரெண்டா இருக்கு. ஆமாடா, டிராயிங் பண்ணி இதுதான் வேணும்னு என்னோட சாரிக்கு லாஸ்ட் டைம் நான் போட்டிருந்திருப்பேன் ஒரு சாரி, அதுக்கு மேட்சா இந்த பிளவுஸ் நான் ரெடி பண்ணேன். செமையா இருக்கு, உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி இந்த வாட்டி கான்ட்ராஸ்டா போடுவோம், லைட்டா பிங்க் வச்சு. இப்ப நிறைய பேர் லாஸ்ட் வீடியோல எனக்கு இந்த ஃபுல் ஸ்லீவ் வரைக்கும் வந்துட்டு வேணும் அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. சும்மா அங்கங்க வந்துட்டு லைட்டா புட்டாஸ் மாதிரி வச்சு கீழே மட்டும் வந்துட்டு எனக்கு ஒர்க் பண்ற மாதிரி, அதுக்கெல்லாம் எவ்வளவு வரும்? ஒர்க் டிசைன் காட்டினா நான் ஃபுல் ஸ்லீவ்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். டிசைனை பொறுத்து ரேட், டிசைனை பொறுத்து தான். இப்ப நம்ம தோராயமா ஒரு ஒர்க் சும்மா பீட்ஸ் அங்கங்க தள்ளி போட்டு பண்றதுக்கு ஒரு 3-5 அப்படி வரும்னு வச்சுக்கோங்க. இவ்வளவு தூரம் தள்ளி தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி பீட்ஸ் வச்சுட்டு அங்கங்க போட்டு நெக்ல போட்டு பண்ண வரும். அதே நிறைய பேர் வந்து டிசைன்ஸ் வந்து வேற வேற டிசைன்ஸ் கொடுத்துட்டு நீங்க வீடியோல சொன்னீங்கல்ல, எனக்கு அதே ரேட் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால எதுனாலும் டிசைன் பார்த்தோன்னே நான் உங்களுக்கு ரேட் சொல்லிடுறேன். டிசைன்ஸை பொறுத்து தான் எல்லாமே. எப்பயுமே நம்ம ஷாப்ல தான். இப்ப நான் 1500 ரூபாய்க்கு சொன்னேன்லடா, அந்த டிசைன் போடுறாங்கன்னா எக்ஸ்ட்ரா புட்டாஸ் வருதுன்னா 2000ல இவ்வளவு ஸ்லீவ்ஸ் இங்க ஒரு லைன் நெக்ல ஒரு லைன் போட்டு புட்டாஸ் போட்டு கொடுத்துருவோம். 2000 ரூபாயிலே முடிச்சிடலாம். அது வந்து ஒர்க் நீங்க கொடுக்குற ஒர்க்குக்கு இதே ரேட்டு கொடுங்கன்னா கொஞ்சம் முடியாது. ஓகே, ஒரு ஹவர்ஸ் அதிகமாகும், ஒர்க்கர்ஸ்க்கு அமௌண்ட் தரணும், அந்த இதுக்காக இது பண்றது. இப்ப பாத்தீங்கன்னா இது பாருடா, இது டிஃபரெண்டா இருக்கு, அதான் நான் எடுத்துட்டேன். ஓகே பா, அட்டகாசமா இருக்குக்கா, சீரியஸா சொல்றேன். அந்த பீகாக் லுக்குக்கோ அதுக்கோ நெட்ல பண்ணிருக்கு. ஓகே, இது பாத்தீங்கன்னா 6500ல வருதுடா வர்க் பண்ணி ஸ்டிட்ச் பண்றதுக்கு. ஓகே, இதே நெட் இல்லாம ஃபேப்ரிக் அப்படினா பிரைஸ் கம்மியா இருக்கும்டா? இல்ல அதே ரேட் தான். இது வந்து நான் டபுள் நெட் போட்டுருக்கேன். ஓ ஓகே. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த பட்டு துணியில பண்ணிட்டா சூப்பரா இருக்கும்டா. பட்டு துணியிலே பண்ணா. ஆமா, இங்க பாரு ப்ளைனா தான இருக்கு, டிசைன் எதுவுமே இல்லல. இந்த பார்டர்ல வந்து டிசைன் இல்ல பத்தியா? ஓகே, அப்படி இருக்கும்போது நம்ம கான்ட்ராஸ்ட் போட்டு பண்ணா நல்லா இருக்கும். அவங்க இதுல கான்ட்ராஸ்ட் கம்மியா இருக்கிறதுனால அவங்க வந்து சும்மா பேருக்கு போடணும்னு போட்டிருக்காங்க. அதனாலதான் பேக்ல பாருடா டிஃபரெண்டா இருக்கும். ஹேண்ட்ஸ் விட அந்த பேக் சைடு பாக்கும்போது தான் வேற லெவலா வந்திருக்கு. அந்த டபுள் பீகாக், அதோட ஃபெதர், அந்த டெம்பிள் வர்க், நெக் எல்லாமே செமையா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பேக்ல டிஃபரெண்டா இருக்கும் பாத்தியாடா? ஓகே, இப்போ வந்து இது வந்து ப்ராடா வேணும்னாலும் ப்ராடா பண்ணிக்கலாம். அவங்க வந்து எனக்கு அலோடு இல்ல, கொஞ்சம் சிம்பிளா இவ்வளவுக்குள்ள வேணும், முதுகுல வந்து அது தெரியணும் அப்படின்றதுனால இந்த டிசைன் பண்ணிருக்கோம். ஓகே, சோ சூப்பரா வந்து இதே ப்ராடா வேணாலும் ப்ராடா பண்ணிக்கலாம். ஆமா, அவங்க உடம்புக்கு ஏத்த மாதிரி பிராட் வரும்டா, எப்படி இவ்வளவு தூரம் வந்துரும். ஓகே, சூப்பர் நைஸ். ஆமா, இது பர் ஃப்ரெண்ட் இந்த கலருக்கும் அந்த பீகாக் டிசைன்க்கும் அல்டிமேட்டா இருக்கு. சீரியஸா சொல்றேன், வேற லெவலா. உன் சேனலுக்காக 65 டா. ஒரு மாசம் கழிச்சு இல்ல 2 மாசம் கழிச்சு வந்தாலும் எப்ப வந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் வேணும். ஓகே, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் மக்களே. ஆமா, அப்படியே எங்க சேனலையும் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு வந்து வருது. இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அவங்க தேடி தேடி கொடுத்துட்டு போனாங்க. வித்தியாசமா இருக்கும். கப்லா வச்சு ஸ்டிட்ச் பண்ணா கப்புக்கு எக்ஸ்ட்ரா தருவாங்க கஸ்டமர். சோ டிஃபரெண்டா இருக்கும். நெட்ல வந்து ஆன்லைன்ல எடுத்து கொடுத்தாங்க. ஓகே, டிஃபரெண்டா இருக்கும். ஆமா, ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி பிடிக்கும் இல்லையா, அவங்க இது பண்ணிருக்காங்க. ஓ, இங்க இருந்து பாதிக்கு மேல வருது. சூப்பர் சூப்பர். இப்போ எனக்கு இன்னைக்கு ஈவினிங் தான் ஒரு இது வரும், பார்டர் ஃபுல்லா வரும். இங்க மட்டும் நெட் வச்சும் பண்றோம். ரெண்டு சைடும் பார்டரும் தெரியும், சென்டர் மட்டும் நெட் வர மாதிரி வர்க் போய்கிட்டு இருக்கு. ஓகே, ஆனா இன்னைக்கு வந்துரும் பார்த்தா கொஞ்சம் டைமிங் ஆகிட்டு இருக்கு. அக்காவோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க, அந்த டிசைன் கண்டிப்பா அக்கா வந்து ஆமா கண்டிப்பா அது இந்த டிசைன்க்கா. இதுவும் பாத்தீங்கன்னா பார்டர் எப்படி ஃபுல் நிறைய பேர் கோல்ட்ல எடுக்குமான்னுவாங்க தெரியுமா, எப்படி எடுக்குது பாரு. ஓகே, இதுவும் அப்படியே தெரியுதுல, நல்லா போட்டா நம்ம குவாலிட்டியா போட்டா தெரியும்டா. குவாலிட்டி கம்மியா yellowishlலாம் போட்டா வந்து லைஃப் வராது. இது வந்து மெட்டீரியல் வந்து விலை கூடின மெட்டீரியல் போடும்போது எப்பனாலும் அப்படியே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே நைஸ்.
இது பாருடா, இது ஆஃபருக்காக கொடுத்துருக்கேன். ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ண 3000 தான். இந்த டிசைன் 3000 தான் ஆஃபர்ல இருக்கு. நம்ம ஆண்டிவில ஆஃபருக்காக தொடங்குனது. சோ இது செமையா இருக்கும். சூப்பர்க்கா. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பார்டர் பிளைனா இங்க வச்சுட்டு மேல ஒர்க் போடணும்னா கூட போட்டுக்கலாம். டிஃப்ரெண்டா இருக்கும். எனக்கு டிஃப்ரெண்டா வேணும். இப்ப எல்லாருமே வந்து கொச்ச கொச்சன்னு வேண்டாம், டிஃப்ரெண்டா வேணும் அப்படின்றாங்க. இப்ப நிறைய பேர் வந்துட்டு இந்த அம்பானி வீட்டு கல்யாணத்தெல்லாம் பார்த்து பயங்கரமா இன்ஸ்பைர்ட் ஆயிருக்காங்கன்னே வந்து சொல்லலாம். இந்த ஜுவல்லரி செட் எல்லாம் வச்சு இந்த ஆரி ஒர்க் பிளவுஸ்ல வந்துட்டு பண்ண விரும்புறாங்க. பண்ணலாமா? பண்ணலாம், சூப்பரா பண்ணலாம். பட் ஆனா என்னன்னா அவங்க எடுத்து கொடுக்குற மெட்டீரியல் குவாலிட்டியா இருக்கணும். கலெக்ஷன்ஸ் வந்து இப்ப நான் பண்ணனா உனக்கு பிடிக்குமா தெரியாது, உன்னோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம சேனல்ல போட்டிருப்பேன், நிலாவும் இந்த தலையில வைப்பாங்க தெரியுமா, அது மாதிரி ஒர்க் பண்ணிருந்தோம். நிலா வச்சுட்டு இன்னொன்னு ஸ்டார் மாதிரி வச்சு கையில ஃபுல்லா போட்டு ஃபுல்லா ஜர்தோஷ் வச்சு செம சூப்பரா வந்திருந்தது. ஓகே, அந்த வீடியோல போட்டேன். அவங்க ரிவ்யூவும் கொடுத்திருந்தாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்டா எடுத்துட்டு வரும்போது இன்னும் செமையா இருக்கு. இப்ப வந்து ஜுவல்ஸ் பேட்டர்ன் நல்லா வருதுடா. ஆமா, இப்ப பழைய ஃபர்ஸ்ட் இருந்தது, நடுவுல காணாம போச்சு, திரும்ப மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப நானும் வந்துட்டு ஒண்ணு பண்ணுவேன். ஆமா, நானும் அந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொன்னேன். எங்க வீட்ல சொல்லியிருக்கேன் பண்ணிடணும் அப்படின்ட்டு. வீடியோல சொன்னேன் கஸ்டமர் போதே இந்த மாதிரி நானும் பண்ண போறேன், ஆனா இன்னும் பண்ணல, 2 month கிட்ட ஆச்சு. இது வந்து ஷார்ட் ஸ்லீவ்ஸ்ல பண்ணிருக்கோம்டா. ஓகே, இது பாரு டிஃப்ரெண்டா இருக்கும். இது உன்னோட சேனல் பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னாங்க. சோ அவங்களுக்கு ஸ்டிச்சிங் ஆஃபர் கொடுத்துட்டு நம்ம சேனல் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு அக்கா பிடிச்சிருக்குன்னா வந்துட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இத போட்டு பார்த்துட்டு அப்படியே வந்து சொல்லுங்க. முடிஞ்ச ஒரு போட்டோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. ஹேங்கிங் எல்லாம் இது பண்ணிட்டு இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் சொன்னோம். சரி ஓகே, சூப்பரா இருக்கு. அவங்க கல்யாணம் லாக்டவுன்ல பண்ணாங்களாம். இப்போ அவங்க அண்ணன் கல்யாணமோ தம்பி கல்யாணமோ சொன்னாங்க. இது இப்ப கட் ஒர்க் வந்து ஆமா, இன்னும் வேலை இருக்குடா. ஓகே, இதெல்லாம் இன்னைக்கு போக வேண்டியதாதான். உடனே டக்குன்னு நிறைய பிளவுசஸ் இருக்குதுடா. உடனே வீடியோ எடுக்கணும். ஆமா, வந்தாச்சு. வாவ், ஃபெதர். ஓகே, பீகாக் ஃபெதர். நைஸ். இது அவங்க saree கலரும் ரொம்ப அழகா இருக்குல. பேக்ல அவங்க வந்து தனியா நெக் தனியா எடுத்தாங்க. இதோட நெக் வேண்டாம், இதுதான் வரும். அவங்க இதோட நெக் வேண்டாம்னு சொல்லிட்டு இது தனியா எடுத்து பண்ணாங்க. அதுக்கேத்த மாதிரி இது கை. அவங்க ஷார்ட் ஸ்லீவ்ஸ் எல்லாம் போட வேண்டாங்க. எனக்கு எல்போ வேண்டவே வேண்டாம், எனக்கு ஷார்ட் ஸ்லீவ்ஸ் தான் வேண்டும் அப்படி சொன்னாங்க. அதனால இதுவும் ஹேங்கிங் ரெடி பண்ணிருக்கோம் உங்களுக்கு. இப்ப நம்ம கிட்ட வந்துட்டு 3D 5D அது எல்லாமே வந்துட்டு இருக்குதுலடா. 5D இருக்கு. இப்ப நான் போட்டிருந்த பிளவுஸ் 3D இப்ப ரொம்ப போலன்னு நான் அது இது பண்ணல, அது இருக்கு. சூப்பர். அப்ப நெக்ஸ்ட் வீடியோ 3D வீடியோ வந்துரும். 3D வீடியோவா வந்து போட்டுரும். ஓகே, ஆமா. இது பாருடா, இது வந்து இப்ப அவங்க கொடுத்தாங்கல்ல. ஓகே, இவங்களோட அம்மா, அது இவங்க சென்னையில இருக்காங்க. இவங்க மதுரையில இருந்து உன்னோட வீடியோ பார்த்துட்டு இது கொடுக்கணும்னு அவங்க பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காங்க. மதுரை அக்கா, ரொம்ப நன்றி அக்கா. உங்க பேர் வந்து சொல்லுங்க, அண்ட் எப்படி இருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நீ பாக்குறலடா பக்கத்துல இருந்து எப்படி இருக்கு அவங்க கொடுத்த டிசைன். எனக்கு நல்லா இருக்கு. அவங்க போடும்போது அவங்களுக்கு எப்படி அந்த ஃபீல் வந்துட்டு வருது, ஃபிட்டிங் எப்படி இருக்கு, அது எல்லாமே அவங்க சொன்னா இன்னும் நம்ம பண்ற மக்களுக்கு அது இன்னும் ஓகே அப்படின்ற மாதிரி வந்திருக்கோம்ல, அதுக்காக சூப்பர். சோ அவங்களோட பிளவுஸ்லயும் வந்து போட்டிருக்காங்க. சோ அடுத்து நம்ம பாக்குறதுக்கா இது பாத்தீங்கன்னா செக்குடு மாடல் தான். அளவு ப்ளவு அவங்களும் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து டெஸ்ட் பண்ணாங்க. திரும்ப நம்ம ஷாப்புக்கு வந்திருக்காங்க. சோ அவங்க வந்து 2 பிளவுஸ் தச்சிருக்காங்க. இது ஒண்ணு ப்ளூ கலர்ல ஒண்ணு இருக்கும். ஓகே, இது பாத்தீங்கன்னா நம்ம ஷாப்ல வந்து ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்றதுக்கு இது 4000ல இருக்குடா. ஓகே, ஆஃபர்ல போய்கிட்டு இருக்கு. ஸோ செம புக்கிங். இதுலயே வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து புக்கிங் ஆகி போயிட்டு இருக்குது. இப்போ நாம வீடியோ முடிக்கிற வரைக்கும் ஸ்டிச்சிங் முடிஞ்சதுன்னா அந்த வீடியோவே நம்ம காட்டுவோம். இது வந்து 5000 ஆகுதுடா. 5000. ஓகே, கீழே அந்த ஒர்க்கே வந்து பாருங்க, டிஃப்ரெண்டான கட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு, பிரிட்டியா வந்து இருக்கு. வித் நம்மளுக்கு இந்த டசல்ஸோடே வாக்கா நீங்க சொல்ற ரேட் இல்ல இல்ல, இது டசல்ஸ் தனியா கஸ்டமர் கொடுத்தாங்க. நான் இது ஒர்க்குக்கு மட்டும் தான் கொடுத்த, டசல்ஸ் பார்க்கவே இல்ல. ஓகே, சோ டசல்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. அவங்க 5 கொடுத்தாங்கடா. ஓகே, ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்றதுக்கு. இது பாருடா, இனிஷியல் போட்டு. ஆமா, இனிஷியல் போட்டு கையில ஃபுல்லா மணி வச்சு பண்ணிருக்கோம். டிஃபரெண்டா இருக்கும் ஃபுல் ஒர்க். ஓகே, சோ இதுக்கு எவ்வளவுக்கா? இவங்களுக்கு வேற ரேட் வாங்குறதா. இதே டிசைன் வந்து நம்ம பண்ற மாதிரி, இது வந்து இந்த மாதிரி சேம் பண்றதுக்கு நம்ம 6000 வாங்கிட்டு இருக்கோம். ஓகே, சோ ஹார்ட்லாம் போட்டுனா 65ல முடியும். இப்ப மார்க்கெட்ல நிறைய கடை இருக்குக்கா. எல்லாரும் வந்துட்டு அங்க போணும் இங்க போணும். ஓகே, இங்க கம்மியா இருக்காங்க, கம்மியாங்கறாங்க. பட் ஆனா நம்ம வந்துட்டு எப்படி நம்மள தேடி ஏன் வரணும்னு நீங்க வந்து நினைக்கிறீங்க, அத சொல்லுங்கக்கா. ஒரே ரீசன் தான். இப்ப நம்ம ஜென்ஸ்னா லேடிஸ்கோட துணி ரேட் இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அவங்க எப்படி பாதுகாப்பாங்கன்னு தெரியாது. இன்னொன்னு ஒரு ட்ரெஸ் வந்து போடும் பொழுது இப்ப நம்ம ஒரு ட்ரெஸ் போடுறோம்னு வச்சுக்க, பிடிச்சிருந்தா அதை திரும்ப 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 போடுவோம். இல்ல அது பார்க்கும் போதெல்லாம் அழகா இருக்கணும், நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது பார்க்கும் போதெல்லாம் இங்க போனோம் இப்படி ஆயிடுச்சு. அவங்க அந்த நேரம் எல்லாம் அவங்களோட வைப்ரேட் செம்மையா இது பண்ணும். இது காசுக்காக மட்டும் இல்லடா, நம்ம கல்யாண வேலை செய்யறோம். எல்லாருமே பாத்தீங்கன்னா பார்த்து பார்த்து ரெடி பண்றோம். இன்னொன்னு குவாலிட்டி. ஒரு நாளைக்கு நான் 10 வாட்டி இல்ல 20 வாட்டி எங்க வீட்டுல கேட்பேன், குவாலிட்டி மெட்டீரியல் தானே போட்டுக்கிட்டு இருக்காங்க, பசங்க என்ன பண்றாங்க. இங்க இருந்தே வந்து நாங்க ஒர்க் ஷாப்புக்கு வீடியோ கால்ல செக் பண்ணிக்கிட்டே இருப்போம்.
என்ன ஒர்க் போடுறாங்க, என்னென்ன வீடியோ ஒர்க் ஷாப்க்கு அவ்வளோ நான் போக மாட்டேன், எங்கள் வீட்டில் போகும்போது செக் பண்ணிங்களா, என்ன டிசைன் போட்டிருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, அதுலேயே வந்து எதனா கரெக்ஷன் இருக்கா, இதுதான் வேலை. ஓகே இப்போ நான் குவாலிட்டி இப்போ இதே இது வந்து ஒரு 8.5 கூட கொடுக்கலாம் நம்ம கொடுக்குற குவாலிட்டிக்கு. ஆனால் வந்து நான் ஏன் கம்மியாக தரேன்னா எல்லாராலையும் போடணுன்றதுக்காக. இதே நம்ம போடுற குவாலிட்டிக்கு இன்னும் 4 பேர் வச்சுட்டு அவங்களையே வந்து கஸ்டமர் அட்டன் பண்ண சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு நம்ம சும்மா உட்காந்துட்டு வீடியோக்கு மட்டும் வந்துட்டு பண்ண முடியும். நம்ம பண்ற குவாலிட்டிக்கு வருவாங்க, ஹை பீப்புள்லாம் ஃபுல்லா வருவாங்க. ஆனா நார்மலா எல்லாருக்குமே ஆசை இருக்கு. ஆமா நம்மள மாதிரி லேடிஸா மக்கள் எல்லாருக்குமே ஆசையா இருக்கும். இதுல வந்து பணக்காரவங்க தான் போடணும், மீடியமா இருக்கிறவங்க போடக்கூடாது அப்பெல்லாம் சுத்தமா கிடையாது. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாரும் போடணும், எல்லாருக்கும் ஒரு நாள் செலவுக்கு அன்னைக்கு ஒரு நாள் நான் ஸ்பெஷலா இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா பண்றவங்க இருக்காங்க. உள்ள வந்தோடனே கேட்போம், உங்களுக்கு என்ன வேணும், ஆரி ஒர்க் வேணுமா, கஸ்டமைஸ் வேணுமா? ஆமா கஸ்டமைஸ். ரேட் உங்க பட்ஜெட் என்ன, அதுல பெஸ்டா என்ன ஒர்க் இருக்கு, குவாலிட்டியா இருக்கு. ஏன்னா எல்லாருமே பட்டு புடவையில போடுறாங்க. நம்ம லோக்கல் மெட்டீரியல போட்டு 2 டைம்ல கருத்து போச்சுன்னா அவங்க எல்லாமே ஸ்பெஷல் டேக்கு தான் போடுறாங்க. யாரும் சும்மா வந்து ஆரி ஒர்க் எப்பயும் வீட்டுல சமைக்கிறதுக்கு போட போறது கிடையாது. இல்ல ஒரு பார்ட்டிக்கு போடும் போது போடுவாங்க, மற்றபடி சும்மா நான் மார்க்கெட் போடுறது அதுக்கெல்லாம் போட போறதில்ல. ஒரு கல்யாணத்துக்கு போவாங்க, அண்ணன் தம்பி ரிசப்ஷன், அதுதான் மெயினா போடுவாங்க. மற்ற ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூட கொஞ்சமா ஃபேன்சி சாரீஸ் இப்போ நீ போட்டிருக்கிற மாதிரி இதெல்லாம் நிறைய தச்சு போடுவாங்க, பேக் ஓப்பன் வச்சு சிங்கிள் ஃபிளீட்ல விட்டு, அது வேற மாதிரி பண்ண முடியும். அதனால எதுவுமே வந்து பெஸ்டா பண்ணணும். ட்ரையல் ரூம் இங்க எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, பட் ஆனா நம்ம ட்ரையல் ரூம்ல ட்ரையல் பார்க்க போகும்போது நான் கூட போவேன். ஓகே சில நேரம் பசங்களுக்கு ஹெல்ப் பண்ண கூட வரல, பேக் ஓப்பன் வச்சு லெஹங்காக்கெல்லாம் போவேன், ஃபிட்டிங் பார்ப்பேன் கரெக்டா இருக்கா, இல்லைன்னா கூட கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருது. ஓகே சூப்பர்க்கா. ஆமா எல்லாருமே இப்ப நம்ம சேனல் பாத்தீங்கன்னா நிறைய ரிவ்யூஸ் வந்திருக்கும். அவங்க ஒருத்தர் சொல்லுவாங்க, ஒருத்தர் அக்கா பரவாயில்லக்கா கூடயே வந்து போடுறீங்க அப்படின்ட்டு. அது வேற என்ன, அவங்க ஹாப்பினஸ் அந்த பிள்ளைக்கு தோணுது இல்ல, இன்னைக்கு ஹெல்ப் பண்ணாங்க போட்டு பார்த்தோம் அப்படின்ட்டு. அதை விட வேற என்ன இருக்கு? டெஃபினெட்லி. ஆமா இப்ப நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அக்கா நீங்க வந்து நான் சொன்ன சாரி கொண்டு வாங்க, லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்போம், உங்க சாரிக்கு என்ன லுக் வரும், நீங்க எவ்வளவு அழகா இருப்பீங்க அப்படின்னு. அப்படி இந்த வாட்டி போட்டு போய் அவங்களே எனக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, அக்கா இது எனக்கு போட சொன்னாங்க, உண்மையிலேயே எனக்கு அழகா எடுத்து கொடுத்துச்சு. சூப்பர். நம்ம ஒரு பிளான்ல வந்தாலும் அக்காவே வந்துட்டு இன்னொரு ஒரு பிளான் வந்து கொடுப்பாங்க. ஆமா இல்ல சில பேர் வந்து காட்டுற மாடல் அவங்க சாரிக்கு அவங்களுக்கு எடுத்தே கொடுக்காதுடா. ஆமா அந்த மாதிரி கொடுப்பாங்களா, நான் சொல்ல உங்களுக்கு வேணும்னா நான் போட்டு தரேன், மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அதிக லுக்கு வராதுன்றதை சொல்லிடுவேன். இல்ல எனக்கு இதான் வேணும்னா கம்பல்சரி போட்டு கொடுத்துருவேன். இந்த டிசைன் வேற லெவல்ல நமக்கு ஹிட் ஆச்சுடா, சூப்பரா இருக்கு. இதுல இன்னொரு டிசைன் உங்ககிட்ட காட்டுறதுக்கு இருக்குன்னு பார்த்தேன், இல்ல பட் இதே இது நம்ம பட்டர்ஃப்ளைல போட்டோம், ஹார்ட்ல போட்டிருக்கோம், அப்புறம் ரவுண்ட்ல போட்டோம், பூல போட்டோம், இன்னொன்னு மேங்கோல தாமரை வச்ச மாதிரி போட்டோம். அவ்வளவு ஹிட்டடா. ஒரு நாள் மட்டும் சாட்டர்டே 10 ப்ளவுஸ் புக்கிங் ஆச்சு, ஒரே மாடல். சூப்பர்க்கா. ஓகே இப்ப லாஸ்ட் சண்டே நேத்து முந்தா நாள் தான் எடுத்துட்டு போனாங்க. உண்மையிலேயே அந்த பிளவுஸ் வீடியோஸ் கண்டிப்பா போட்டிருப்பேன் நம்ம சேனல். அப்கமிங் பிரைட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்துட்டு கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நிறைய பேர் யோசிக்கிறது சேம் கலரா இருக்கு, பார்டர் பெருசா இருக்கு, எடுக்குமா எடுக்காதா. நான் என்ன சொல்றேன், எடுக்கும். நீங்க பட்டுல போடுறதுனால ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கு எங்க கடையில அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, இந்த மெட்டீரியல் கருக்காம இருக்கிறதுக்கு தான் அந்த 1000 ரூபாய் வாங்குறது. ஓகே சூப்பர். இன்னொன்னு ஜர்தோஷி ஒர்க், இது எல்லாமே வந்து குவாலிட்டி சூப்பரா இருக்கணும். இங்க நான் வீடியோல சொல்ற ரேட்டுக்கு ஒரு சில நடுவுல வந்து குறைங்க அப்ப நல்லா பண்ணி கொடுக்கணும்லப்பா, செமையா பண்ணணும். இன்னொன்னு எல்லாருமே பட்டு தாண்டா பண்ணிருப்பாங்க, பார்க்கும் போதே தெரியும். நான் எதுக்கு உங்களுக்கு ரேட் சொல்லணும்னா, இவங்களுக்கு நான் தனியா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்கினேன், அவர்ஸ் அதிகமா போச்சு எனக்கு. அதனால அவங்க தெரிஞ்ச கஸ்டமர், நான் சொன்னேன் எனக்கு இந்த பட்ஜெட்ல முடியாதுடா அப்படின்னா, பரவாயில்லக்கா பண்ணுங்க. நிறைய பேர் வந்து சொல்றது அதுதான். சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறதுக்கா செம டிசைன்டா, பார்க்கும் போதே எப்படி இருக்கு, சும்மா தக தக தகன்னு இருக்குல்ல. வேற லெவலா. ஆமா இதுக்கு ஒரு கதை இருக்குடா. இந்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா 4 டேஸ்ல நாங்க ரெடி பண்ணோம். ரெகுலர் கஸ்டமர், பழைய திடீர்னு கல்யாணம் 10 நாள்ல முகூர்த்தம் அவங்களுக்கு, அவங்களுக்காக. இது வந்து அவங்க ஸ்டிச் பண்ணிட்டாங்க, போட்டும் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவ கொஞ்சம் இப்ப வந்து கொஞ்சம் உள்ள பிரிச்சு கொடுங்க, கொஞ்சம் வெயிட் போட்டேன், கல்யாணம் புது பொண்ணு இல்லையா, அதனால எனக்கு நான் ஃபுல் ஒர்க் இருக்கு, கஷ்டமா இருக்கும் எனக்கு பிரிக்க அப்படி சொன்னான்ட்டு. அதனால இது மொத்தம் 3 வாட்டி போட்டுட்டு வந்தாடா கொடுத்துருக்கா. எப்படி இருக்கு போட்ட மாதிரி 3 வாட்டி கழிச்சு 3 வாட்டி போட்டா, 3 ஃபங்க்ஷனுக்கு போட்டா. ஃபர்ஸ்ட் கல்யாணம் அவங்க கல்யாணத்துக்கு போட்டாங்க, ஃபுல் டே பார்த்தாலே வந்துட்டு தெரியுது. ஆமா இது பியூர் வெள்ளிடா. ஓகே தெரியுதா, ஸ்ப்ரே அடிச்சிட்டாங்க, அதனால அந்த இதுவாயிருக்கு, கருத்துருச்சு. ஆமா பியூர் பட்டுல எல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ண கூடாது இல்ல. ஆனா இது கருக்குல பாத்தீங்களா,
அதுதான் நம்ம வேலை. ஆனா பீடு வந்துட்டு கரெக்டாதுடா. நம்ம யூஸ் பண்ற மெட்டீரியல் அப்படி. இது 3 வாட்டி போட்டாங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஃபுல் ஃப்ரெஷ் பீஸ் மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா. இதே மாதிரி நீங்க லாஸ்ட்ல அந்த கோபுரம் வச்ச மாதிரி ஒன்னு ஆமாடா, அதோ பண்ணிருக்கோம் பாரு. ஓகே. அது சொக்கர் மீனாட்சி வந்து அவ கோபுரம் வேண்டாம் எனக்கு டிஃபரெண்டா வேணும்னாங்கன்னு கட்டோர்க்குலாம் பண்ணி இது பண்ணிருக்கு. ஓகே. இது பாத்தீங்கன்னா நம்ம இது செம லுக்குடா, நல்லா போயிட்டு இருக்கு. 5D கூட திரும்ப புக்கிங் ஆயிருச்சு. ஓகே. வீடியோக்கு கொடுக்க முடியல, ஆனா நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். கஸ்டமர் வந்து இது வந்துட்டு வெளியில ஒரு 25-30 வந்துட்டு சொல்றாங்க. நம்ம கிட்ட எவ்வளவு வந்து பண்ணும்? 15டா. 15,000 தான் எப்பயுமே நம்ம ஷாப்ல ரெகுலரா எப்படி 3D ஒர்க் வந்து ஒரு ரேட்ல போய்கிட்டு இருந்ததோ, உனக்கு கல்யாணம் பண்ணும்போது 7.5ல எப்படி அந்த ஒர்க் போச்சோ, இப்ப நான் 7.5 இல்ல அந்த ஒர்க் அது இப்ப ஆயிடுச்சுல, வருஷம் ஆயிடுச்சுல. இப்ப ரேட்டுக்கு வந்து 10,000ல எப்படி பல்லாக்கு நம்ம ஃபேவரட் பல்லாக்கு போய்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த 2 பல்லாக்குமே ட்ரெண்டிங்ல போகுதுடா. செம சூப்பரா போய்கிட்டு இருக்குது உண்மையிலேயே. அதே போல இந்த டிசைன் கூட நல்லா ரன்னிங்ல போய்கிட்டு இருக்குது. இது நிறைய பேர் வந்து இந்த தாமரையும் கேக்குறாங்க. ஆமா, தாமரை பாக்கும்போதே நல்லா இருக்குல்ல. ஓகே. இது செம ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்குடா. ஒரு வீடியோல நான் போட்டிருப்பேன் இந்த டிசைன் எல்லாமே. இதுலயே வந்து வித்தியாசமா போச்சுடா நம்ம கிட்ட. இது வந்து இனிஷியல் போட்டு போச்சு, ஒரு சிலர் இனிஷியல் இல்லாம பண்ணாங்க. இந்த ஒர்க் இங்க கீழே இறக்கி இது மேல போட்டாங்க, அங்க புட்டாஸ் போட்டு நிறைய வந்து இந்த மாடலே வந்து இப்போ ஒரு டிசைன் இருக்குன்னா, இப்போ ஒரு அவங்க மாத்தி சொல்றாங்கன்னா எனக்கு இதே பட்ஜெட்ல பண்ண முடியும்னா சேம் பட்ஜெட்ல பண்ணி கொடுத்துடலாம். சில நேரம் அது முடியாது, எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் போகும்னா மட்டும்தான் எக்ஸ்ட்ரா பிரைஸ் பண்ணுவோம். இது செம ட்ரெண்டிங்ல தாமரை. ஆமா, சூப்பர். இதுல வந்து சிலர் தாமரை பிடிக்கிறவங்க போடுறாங்க. சிலர் வந்து இந்த தாமரைக்கு ஒரு சின்னத்தை வச்சுட்டு ஐயோ அப்படின்றவங்க இருக்காங்க. அதுக்கு பதில் வேற ஏதாவது போடுவீங்களான்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்றேன், தாமரை பூன்னு அழகா உட்காந்துருச்சு அந்த இதெல்லாம் வச்சுட்டு. வேற பூலாம் போட்டா அந்த லுக் வருமானது எனக்கு தெரியல. பட் ஆனா இது நல்லா புக்கிங் போய்கிட்டு இருக்குடா. ஆமா, செமையா இருக்குது. சோ இது பாத்தீங்கன்னா 7.5டா. 7 பண்ணி ஸ்டிச் பண்றதுக்கு 7.5ல போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த டிசைன் பாரு டிஃப்ரெண்டா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா செமையா ஃபுல்லா கடுதானா, இது கடுதானா வச்சு ஒர்க் வந்திருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன்ஸ் வந்திருக்குது. சூப்பர். இப்போ இந்த டிசைன் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும்டா. இது வந்து 6.5ல இருக்குதுடா. இப்போ எல்லாருமே இப்படிதான் எதிர்பார்க்கறாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேணும் அப்படின்ட்டு. ஆமா, இது பாரு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இது ஒரே மாதிரி நம்ம 2 பீஸ் பண்ணிருப்போம் பிளவுஸ் அக்கா தங்கச்சிக்கு. ஓகே. சோ நான் இதுக்காக தான் உன சீக்கிரம் வாடா இன்னைக்கு போகுது ஒரு 4-5 பிளவுஸ் அப்படின்னு. டிஃப்ரெண்டா இருக்கு பாரு, ரொம்ப யூனிக்கா தேடினாங்கடா. ஆன்லைன்ல இருந்து எடுத்துட்டு வந்தாங்க. உண்மையிலேயே சூப்பர் கஸ்டமர். டிசைன் மட்டும் எனக்கு நான் சொல்றது மட்டும் எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னாங்க. அந்த மாதிரி. ஓகே நைஸ். சோ அந்த ஜெம் பீட்லாம் வந்து வச்சு சூப்பரா வந்திருக்கு. கீழ ரொம்ப யூனிக்கா தேடி இருந்தாங்க அவங்க. அந்த ஆனா செஞ்சது ஃபுல்லா பட்டு பிளவுஸ்ல தான். ஆமா, ஆனா அவங்க போடும்போது அழகா இருக்கும். எப்படின்னா கொச்சன்னு இல்ல, இன்னும் அவங்க சாரி கலர்ல. ஆமா. ஓ இது வந்து ஆமா, அவங்க ஜிம்கா வேணும்னாங்க. இவங்க எனக்கு ஜிம்கா வேண்டாம், நெட் வேணும். ஓகே, அதுல லைட் வாங்கி கொடுத்து. ஆமா, இது பாருடா டிஃபரெண்டா இருக்கும். ஓகே. பார்டர் வரும், நெட் வரும், பேக்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா அழகா முடிச்சு நாட்டு இந்த மாதிரி ஒர்க் வந்துரும். ஃப்ரண்ட் அப்டேட் டர்ன் பண்ணேன். ஓஹோ நைஸ்ல. நான் சொன்னேன்ல அவங்க சிஸ்டர்ஸ் வந்து அவளை தேடி இப்ப இந்த பிளவுஸ் பார்த்தோம் இல்லையா, அதே இதுதான் இவங்களதும். சோ செமையா பண்ணியிருந்தாங்கடா. அந்த பிங்க் கலர் அப்படியே வந்து எடுங்கக்கா. இந்தடா இது ரன்னிங்ல இன்னும் போயிட்டு இருக்குடா. போயிட்டு இருக்கா. 3-5 ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி அடிச்சிக்க முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்குடா. சூப்பர். இதுல இன்னொன்னு ஒண்ணு காட்டுனீங்களே அதுக்கா? இந்தடா நான் கஸ்டமர் பண்ணதையே காட்டுறேன். காட்டுங்க. இது ஆக்சுவலா ஒரு சூப்பரான யூனிக்கான பீஸ் நீங்க வந்து சொல்லலாம். ரொம்ப அப்படியே ஒரு எலகண்டான லுக் வந்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். இதோட பிரைஸ் ஜல் ஒர்க். இதோட பிரைஸ் எவ்வளவுக்கா? அது 3.5 ஒர்க் பண்ணி. இது 3.5 தான். 3.5க்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒர்க் வந்து கொடுத்திருக்காங்க. இங்க பாரு ஜல் ஒர்க். எல்லாரும் சொல்லுவாங்க அக்கா வீடியோல ஜல் சொன்னீங்களா, ஜல் ஒர்க். ஓகே, இது கஸ்டமைஸ்க்கு பாரு. ஆமா, போன வாட்டி நம்ம வேற ப்ளவுஸ் காட்டணும், அதே ஒர்க் இந்த வாட்டி நம்ம வந்து வேற ப்ளவுஸ் வந்து காட்டியிருக்கோம். கஸ்டமரோடது ரொம்ப அழகா வந்து இருக்கும். ஸோ செம்ம பிரிட்டியா ஒரு யூனிக்கா எனக்கு அப்படியே எலகண்டா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ட்ரை பண்ணலாங்க. உங்களோட ஸ்டிச்சிங்கே வந்து பாருங்களேன் டிஃப்ரெண்டா எப்படி எல்லாம் கொண்டு வரணுமோ அப்படி எல்லாம் கொண்டு வராங்கப்பா. நெட்டை விட கட்ல அவ்வளவு ஃபீல் சூப்பரா இருக்கும். ஏன்னா இப்ப நான் போடுறேன்னா எனக்கு தெரியும் நெட்டு போடுறதுக்கும் நெட் இல்லாம அந்த கட்ல போடும் போதும் அந்த பீட்ஸுங்கோட அந்த செம்ம ஃபீலா இருக்கும். சொல்லி கஸ்டமர் அக்கா நீங்க சொல்லும் போதே அப்படியே இருக்கு ஆடிட்டு போடுவாங்க. ஓகே, இது பாத்தீங்கன்னா ஆஃபர்ல இருக்குடா. 3.5 தான் உன்னோட சேனலுக்காக. ஓகே, இப்ப இது பாரு பார்டர் பெருசா வருது, மெலிசா போட்டோம், பேக்ல இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி டிஃபரெண்டா பண்ணணும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா அப்படியே வந்து
சொல்லுங்க இந்த மாதிரி நித்துஸ் வேர்ல்ட பாத்துட்டு வந்தோம் அக்கா அப்படின்னா தான் இப்ப நம்ம சொல்ற ரேட் எல்லாம் இல்லன்னா அதிகமா சொல்லிட்டாங்கன்ட்டு நீங்க எங்க மேல வந்து கோச்சிக்க வந்து கூடாது. ஆமா அப்படியே எங்க சேனலையும் ஃபாலோ பண்ணிருங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அக்கா 2 பேர் சேனலும் ஃபாலோ பண்ணுங்க. அப்ப வந்து ஆஃபர்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பா ஏன்னா அவளுக்கு எப்பயாவது ஒரு வாட்டி தான் நான் வீடியோ தரேன். சோ இதுல வர ஆஃபர்ஸும் எப்பயுமே அவங்க video சேனல்ஸ்ல வரும்போது வந்துரும். ஓகே இங்க பாருடா, இந்த கஸ்டமருக்கு இதோட சேர்த்து 4-5ல பண்ணிருக்கேன். இது இன்னும் நான் வேலை பண்ணி முடிக்கல, ஸ்டிச் பண்ணி இப்பதான் வந்திருக்குது. சூப்பர், எப்படிடா இருக்கு? நைஸ். ஓகே, சோ அந்த பிங்க் கலர், அந்த ஸ்டோன், அந்த பீடு, அது எல்லாமே வந்து பாருங்க. கோல்டுக்கு கோல்டு எடுக்குமான்னு ஒரு क्वेश्चन வரும் தெரியுமா? எனக்கு தெரியவே இல்லக்கா. ஆக்சுவலா கோல்டுக்கு கோல்டு தான் போட்டிருக்காங்கன்றதே அது கவனிக்கவே இல்ல. ஆக்சுவலா பாருங்களேன், ஒரு ரொம்ப அழகா அந்த ஒர்க் வந்து தெரியுது. இதே மாதிரி கோல்டு பிளவுஸ் எடுத்துட்டு வந்துட்டு இத பார்த்த உடனே அந்த பிள்ளை அட்ராக்ஷன் ஆகி எப்படி வரும்னு யோசிச்சது. அக்கா வரும்ல, எனக்கு போட்டுருங்க, எனக்கு சும்மா ஆசையா இருக்குன்னு இந்த ஸ்டோன்ஸ் மட்டும் கிரீன். இது பாத்தீங்கன்னா நம்ம ப்ளூல வந்து இது பாரு, நான் காட்டுறேன். இது வந்து நான் சொன்னேன்ல ஒரே ஒர்க் நமக்கு வேற வேற ரூபத்துல வரும்டா ஒரே இதுல அப்படின்ட்டு. நம்ம இஷ்டம் தான், எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆமா பண்ணலாம், முடிஞ்ச அளவுக்கு பண்ணா சேம் ரேட்ல பண்ணுவேன் இல்லையா? இப்போ வந்து நான் நேவி ப்ளூ காட்டினேன் தெரியுமா இப்போ கொஞ்சம் முன்னாடி வீடியோல, அந்த பிளவுஸ்ல வந்து ஸ்டோன் வச்சிருக்க மாட்டோம். ஓகே, இதுல ஸ்டோன் வச்சு பண்ணிருக்கு. பேக்ல ஃபுல்லா அந்த மாதிரி பண்ணி ஆனா பிரைஸ் எல்லாம் அதான். ஓகே, இது ஹேங்கிங்கோட 4-5 தான். அது ஹேங்கிங் இல்லாம இது பாரு டிஃபரெண்டா இருக்கும். சூப்பர். சோ இது நம்ம கொண்டாடுறதுக்கு அந்த ரவுண்ட் டிசைன் வந்து பார்த்தோம். இது வந்துட்டு அந்த திலகம் டிசைன் வந்து இருக்கு. ஆமா, ஆனா இது நான் ஆஃபர்ல சொன்ன ரேட் இல்லடா, இது வேற ரேட். அதை விட இது ஒர்க் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சோ கஸ்டமர் வந்து இது பண்ணிடுவாங்க. ஆமா, சோ பேக் சைடு பாருங்க, இதுக்கு வந்துட்டு வேற டைப் பண்ணிட்டு வருது. அந்த வி நெக் வந்து வச்ச மாதிரி இன்னும் ஒர்க் வந்து இதுல கொஞ்சம் அதிகம். சோ அதனால நம்ம ஆஃபர் பிரைஸ் பண்ணி ஸ்டோன் தான் வந்து ட்ரெண்டா போகுது. ஆனா இது வந்து விலாதாக்கா. இப்போ நான் உனக்கு எப்படி போட்டு வச்சிருக்கேன், எதுவுமே வந்து பக்குவமா வச்சு மடிச்சு அப்படியே உள்ள ரேக்ல இருந்து எடுக்கல. எதுக்கு அப்படி போட்டு வச்சிருக்கேன்னா சரியா இருக்கா இல்லையா இது பாத்தீங்கன்னா நமக்கே தெரியல. 1 வீக் மேல ஆயிடுச்சு. ஓகே, சோ எத்தனையோ பேர் இத பாத்துட்டாங்க டிசைன்ஸ். சோ நம்ம அத ப்ரிப்பரேஷன் பண்றது தான்டா டைமிங். செமையா இருக்குக்கா, இது அழகா இருக்கு இந்த பாரு. ஓகே, நைஸ். சோ இப்போ நம்ம வந்துட்டு பிரைடுன்ற அந்த கட்டத்தை வந்துட்டு தாண்டிட்டோம்ல. பிரைட்ஸ் மேடா ஆனனால சிம்பிள் டிசைன்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு. இப்ப பிரைட்ஸே வந்து நிறைய ஃபுல்லா போட முடியாதுடா. எல்லாருமே வந்து இப்ப மருவுக்கு சொல்லுவாங்க, ஆமா, ரிசப்ஷனுக்கு முன்னாடி மேடைக்கு போறதுக்கு முன்னாடி ஒண்ணு. இப்ப லெஹங்கா வந்து திரும்ப வந்து ஒரு சிலர் வந்து எனக்கு லெஹங்கா வேணாம் சாரி போடுறேன். இப்ப ஆஃப் சாரி ட்ரெண்டிங் ஆகுது தெரியுமா? ஃபங்க்ஷன்ல வந்து ஒரு சில பியூட்டிஷியன் என்ன பண்றாங்க, உங்க சாரியை நான் ஆஃப் சாரியா கன்வெர்ட் பண்ணி தரேன், நீங்க ஆரியில பண்ணிட்டு வாங்க அப்படின்றாங்க. இப்ப திரும்ப எல்லாமே மாத்தி வந்துட்டு இருக்குடா. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான். ஆமா, இதுவும் பட்டு தான்டா, பட்டு துணியில பிளெயின்ல கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணிருக்கோம். ஓகே, இது பாரு நம்ம ட்ரெண்டிங் ஒர்க். இது 5-5ல இன்னமும் போய்கிட்டு இருக்குடா. இன்னமும் நெட்ல போகுது. நெட் மோஸ்ட்லி நெட் இல்லாம தான்டா இப்ப நிறைய பேர் பண்றாங்க பட்டுல. ஓகே, பாக்கும்போதே உனக்கு தெரியும் ஒரு சோ இதுக்குன்னு தனியா இந்த பராமரிக்கிறது அப்படி ஏதாவது வந்து இருக்கு. காட்டன் கிளாத் இருக்குல்லடா, ஒயிட் கலர் இல்லனா சாயம் போகாத கிளாத்தை வச்சு ராப் பண்ணி வச்சிட்டாலே போதும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சூப்பர். அடுத்து ஒரு டிஷ்யூல. ஓகே, சோ ஆஃப் அண்ட் ஆஃப் அந்த டைப்ல இல்லக்கா, இது ஆர்கான்ஸா போட்டுருக்காங்க பாரு. ஆர்கான்ஸா. இப்போ நான் அடுத்து ஆர்கான்ஸா தான் கொண்டு வரலாம்னு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் நெட்ல போட்டாச்சா, இப்ப எப்படி சொல்றது கொஞ்சம் மாத்தி பண்ணுவோம் அப்படின்ட்டு. நான் தான் சொல்லல, நம்ம கிட்ட வந்து 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி 3 மேக்ஸிமம் 6 மந்த்துக்கு ஒரு வாட்டி டிசைன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ரீசன் என்னன்னா கஸ்டமர் திரும்ப வரும்போது அக்கா எங்க அக்கா ஃபங்க்ஷனுக்கு தானக்கா போட்டானா, அதே போட முடியாது, நிறைய வரும் இல்லையா? அதனால அதே கொஞ்சம் மாத்தி இது பண்றது. இது எப்படிடா இருக்கு, பட்டுல பண்ணா தெரியுமான்னு கேட்பாங்கல்ல, அந்த புடவையிலே வாக்கா. ஓகே, பாருங்களேன், அந்த பார்டர் மட்டும் நம்மளுக்கு வந்து ரொம்ப அழகா ஹைலைட் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ள இருக்க டிசைனுக்கு வந்து லைன் வந்து விட்டுருக்காங்க, கீழே கட் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபுல்லா கொடி ஒர்க் வந்து பண்ணிருக்காங்க. ஒரு மாதிரி கொசன்னு இல்லாமையும் அப்படியே நீட் லுக்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகே, சூப்பர்க்கா, நைஸ். இதெல்லாம் எவ்வளவு வரும்க்கா? இது 6 வருதுடா. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோஷி ஒர்க், பீட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ எலிகண்டா லுக்கா இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். சோ இந்த டிசைன் எப்படிக்கா நீங்களே யோசிச்சீங்களா இல்ல அவங்க வந்து சொன்னாங்களா? இல்ல அவங்க தான் எடுத்துட்டு வந்தாங்க, கஸ்டமர் ஆன்லைன்ல எடுத்துட்டு வந்தாங்க. நானே யோசிச்சேன், ஆமா இது என்ன இதுன்னு பார்த்தா அவங்க அனுப்புன போட்டோஸ்ல பார்த்தா இதே மாதிரி தான் இருந்தது. சோ அதே மாதிரி பண்ணிருக்கு டிஃபரெண்டா. சூப்பர். இது ஏதோ ஒரு என்ன டிசைன் எனக்கு தெரியல,
காது மாதிரி இருக்கு. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சா வந்துட்டு சொல்லுங்க மக்களே, இது என்ன டிசைன்? இந்த எல்லோ கலர் அது 3 மொத்தம் 6 ப்ளவுஸ் தைச்சாங்க. ஓகே, ஓ அந்த டிஃபரெண்டா தேடினவங்க அவங்க தானா? இதுவும் சூப்பர் நல்லா இருக்கு. இந்த பாருடா, சில்வர்லயே ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே. இப்ப சில்வருக்கு ஒரு ரேட், காப்பருக்கு ஒரு ரேட், கோல்டுக்கு அது வந்து நான் ஃபர்ஸ்ட் எப்படி கொடுத்தேன்னா சிம்பிள் ஒர்க் ரேட் கம்மியில கொடுப்பேன் தெரியுமா. அப்ப குவாலிட்டி வைஸ் நான் வந்து வாங்குறதுக்காக அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டேன். ஒரு 2 இயர்ஸ் 1 இயர்ஸ்க்கு எனக்கு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி சிம்பிள் ஒர்க்குக்கு மட்டுமே 200 எக்ஸ்ட்ரா வாங்குவேன். ஓகே, இப்ப அப்படி கிடையாதுடா. இப்ப நான் 2000 சொன்ன பத்தியா, அது வந்து சில்கருக்கு காப்பருக்கு வீடியோலயே சொல்லிடுவேன், அவங்களே கொடுத்துட்டு போயிருவாங்க. பட் இப்ப அப்படி கிடையாது. ஏன்னா இப்ப வந்து நம்ம எல்லாமே வந்து ஒரே ரேட்ல ஒரே குவாலிட்டிக்கு வந்துருச்சு. அதுக்கேத்த மாதிரி பண்ணிருவோம். இது பாத்தீங்கன்னா பார்டர்லயே பண்ணிருப்போம். இது இந்த கஸ்டமர் எப்படின்னா சூப்பர் கஸ்டமர்டா. சூப்பர் கஸ்டமர் ஏன் சொல்றேன்னா, எனக்கு கொஞ்சம் என்ன பண்ணுவாங்கன்னா கொடுத்துட்டு எதுனாலும் இந்த பட்ஜெட்ல போடுங்க நான் வந்து வாங்கிக்கிறேன். பட்ஜெட்டை மட்டும் சொல்றாங்க. ஜர்தோஷினா ஜர்தோஷி அக்கா நீங்க எனக்கு பாத்து கொடுத்துருங்க அப்படின்னு. இது வந்து நான் 4-5ல ரெடி பண்ணிருக்கேன். ஓகே, அவளுக்கு வந்து நான் ஒர்க் போட்டுட்டு தான் டைமிங் பார்த்துட்டு எவ்வளோன்னு சொல்லுவேன், கொடுத்துருவா. வித்தியாசமா இருக்கணும் அப்படின்ட்டு. ஃபுல்லா பியூர் பட்டுல தாண்டா அவளும் பண்ணுவா. நைஸ், அந்த மாதிரி தான். ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது நல்ல ஒரு லைட் பிங்க்ல ஆஃபர் பீஸ். ஆமா, அதான் அதே வந்து போட்டுருக்காங்க. ஓகே, பிங்க்ல பண்ணது. இது சிம்பிள் ஒர்க் தான்டா. அக்கா அப்படியே ஷாப்போட டைமிங் வந்துட்டு சொல்லிடுங்க. காலைல 11:30ல இருந்து 8:30 வரைக்கும் இருக்கும்டா. மண்டே டு சாட்டர்டே. சண்டே வந்து ஆஃப் டே இருக்கும். 11:30ல இருந்து 3 o'clock பட் 4 o'clock வரைக்கும் இருக்கும். டைமிங் மட்டும் இது சில நேரங்கள்ல வந்து முன்ன ஆகும். ஓகே, இது வித்தியாசமா இருக்கும் பாரு. ஓகே, வாவ். ஸ்டிச்சிங்கோட 3000 வரும்டா. சூப்பர் நைஸ். ஜர்தோஷி ஒர்க். இது வந்து சென்டர் மட்டுமே ஒர்க் வர மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒரு 4000க்கு ஒரு டிசைன் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா எவ்வளோ நாள்ல நீங்க ஆஸ் யூஷுவல் வந்து கொடுப்பீங்க? முகூர்த்தத்தை பொறுத்து டேட் மாறிக்கிட்டே இருக்கும்டா. ஒரு சிலர் வந்து 1 வீக்ல கேட்டாலும் பண்ணி கொடுப்போம். 10 டேஸ்னாலும் ஓகே, 15 டேஸ் 20 டேஸ் அதுக்கேற்ற மாதிரி வரும். பட் ஆனா எல்லாருமே வந்து எனக்கு 1 வீக் 2 டேஸ்ன்னு வந்தா முடியாது. யாராவது ரொம்ப எமர்ஜென்சி எங்களுக்கு டைம் இருந்ததுன்னா கண்டிப்பா இது பண்ணுவோம். இது இப்ப நம்ம இது எவ்வளவுக்கா? இது வந்து 4 டா. அவங்க 2 லைன் கேட்டாங்கல்ல, அது ஒரு லைன் வரும். இது டபுள் லைன் கேட்டதுனால அவங்களுக்கு 4-5 வாங்கியிருக்கேன். இதுல பாரு தெரியும். இதுல ஒரு லைன் அப்படி வந்ததுன்னா இது வந்து 4000. அது எக்ஸ்ட்ரா ஒரு லைன் அவங்களுக்கு போட்டோம். அதனால இது இப்ப நம்ம ரெடி பண்ணிருக்கோம்டா நியூவா. நம்ம ஆண்டி விழாவுக்காக ஸ்பெஷலா ரெடி பண்ணோம். ஆண்டி விழாக்காக. ஓகே, பேக் பார் எப்படி இருக்குன்னு. நைஸ். இது பல்லாக்கு டிசைன் மாதிரியே இருக்காது, வித்தியாசமா கொண்டு வந்திருப்போம். யோசிப்பீங்களோ என்ன நம்ம டிராயிங் ஆமா உட்காந்து டிராயிங் பண்ணிக்கிட்டு இருப்பேன். சும்மா டைம் இருக்கும்போது எப்படி கொண்டு வரலாம், அதுல என்னென்ன மெட்டீரியல்ஸ் போட்டா லுக் இருக்கும் அப்படியே சர்ச் பண்றதுதான். இதோட ஹேண்ட்ஸ்மே அப்படியே வந்து காட்டிடுங்க. வாவ். சோ இப்போ நம்ம இனிஷியல் வேணும்னா போட்டுக்கலாம். இப்ப நிறைய பேர் இனிஷியல் விரும்புறதுனால தான் நான் அந்த இனிஷியலை கொண்டு வந்துகிட்டே இருக்கேன். இல்லன்னா இனிஷியல் இல்லாம கூட இந்த கொடியை கொண்டு வந்துடலாம். இது வந்து 4500ல 4500 தான். இப்ப ஆஃபர்ல இன்னைக்கு மட்டுமே புது டிசைன்ஸ் நம்ம எத்தனை காட்டியிருக்கோம் பாரு. ஏகப்பட்டது காட்டிட்டு இருக்கோம். மீதி எல்லாம் கஸ்டமர்ஸ் காட்டணும். இதுவும் கஸ்டமருக்கு தான் போட்டிருக்கு. இது எல்லாமே கஸ்டமர் தான். பட்டோட பார்த்தா தெரியும். ஓகே, இது பாத்தீங்கன்னா 25 டா. சிம்பிள் ஒர்க் ஜர்தோஷில வரும். ஓகே, நைஸ். சோ இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அந்த 5D டிசைன். வந்து செம ட்ரெண்டிங் தான். இந்த 5Dக்கு அடிச்சுக்கவே முடியாது. ஓகே, பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்கும் போது இல்ல, பட் ஆனா நான் எடுத்து வச்சிருக்கேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் என் பையன் கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் அந்த போட்டோ கொடுத்த பிறகு நீங்க அப்டேட் பண்ணுங்கன்னாங்க. அதனால ஹோல்டுல வச்சிருக்கு. அவங்க கையிலேயே போட்டு காட்டிட்டாங்க. அந்த பிளவுஸ் செமையா இருக்கு. அந்த பின்னாடி அந்த தாமரையோட ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டகாசமா வந்து இருக்கு. பிரைஸ் கேட்டீங்கன்னா செம ஷாக் ஆயிடுவீங்க. இப்போ 15ல தான் போய்கிட்டு இருக்கு. 15ல தான் போயிட்டு இருக்கு. ஓகே, வேற லெவலா வந்து இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல்மே நம்மளுக்கு டிசைன்ங்க எல்லாமே நம்மளுக்கு பிரெஞ்ச் நாட்ல இருந்து ஒரு பக்காவா வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இது நம்மளுக்கு நெட்ல வந்து இருக்கு. ஃபேப்ரிக்ல வேணாலும் தாராளமா வந்து பண்ணிக்கலாம். ஆமா, எனக்கு தெரிஞ்சு அவங்க ஃபேப்ரிக்ல பட்டு புடவை பிளவுஸ்ல பண்ணாங்கடா. நான் சொன்னேன் இல்லையா ராமேஸ்வரத்துல இருந்து வந்தாங்க. எல்லாருமே இதே தான் ரன்னிங். கல்யாணத்துக்கு தைச்சு கொடுத்தாங்க. அவங்களுக்கு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் அந்த பிளவுஸ் போட்டு கரெக்டா இருக்குக்கான்னு வந்திருக்காங்க. பேட்டர்ன் பிளவுஸ் நம்ம கிட்ட தச்சதுதான். சூப்பர். சோ அது மாதிரி தான். அவ்வளவுதான். இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் லென்த்தா இருந்தாலும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனோட வந்து இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட டிசைன்ஸ் எல்லாத்துக்குமே முடிஞ்ச அளவுக்கு பிரைஸ் வந்து கேட்டு அக்கா கிட்ட இருந்து வாங்கியாச்சு. அக்கா பிரைஸ் பிரைஸ் பிரைஸ்ன்னு. ஆனா நிறைய பேர் அதான் வந்து கேட்பாங்க. எல்லாமே கஸ்டமர் தான். நாங்க ரெடி பண்ணதுன்றது டிசைனுக்காக கொஞ்சம் பீசஸ் தான். மீதி எல்லாமே பார்க்கும்போது கஸ்டமர் பிளவுஸ் தான் இருக்கும். இங்கேயும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கும். எல்லாமே நம்ம சேனல் ஓன் சேனல் பார்த்து வந்து ஆஃபர்ஸ் இது பண்றதாண்டா. உள்ள லெஹங்காஸ் இருக்கு. நான் என்ன சொல்லுவேன்னா, நிறைய பேர் டைரக்டா வாங்க. ஒரு லெஹங்கா கடையில லெஹங்கா எடுக்கிறீங்கன்னா ஸ்டிச்சிங் பாருங்க உங்களுக்கு எங்கன்னு சர்ச் பண்ணாவே இப்பதான் யூடியூப்ல வருதுல. சர்ச் பண்ணிட்டு எந்த கடையில பெஸ்டா இருக்கும்
இருக்கும் வந்து டைரக்டா வந்து கொடுத்துட்டு போயிட்டா இன்னும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாவும் இருக்கும், பிரைஸும் வந்து ரீசனபிளா இருக்கும் கண்டிப்பா. ஆமா இந்த மாதிரிலாம் இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா அதோ சுடிதாரு எல்லாமே இதுதான் மெட்டீரியல் வீடியோ. ஆமா இவங்க வந்து நேத்து நைட்டு தான் வந்தாங்க, ஓகே கோயம்புத்தூர்ல இருந்து வந்தாங்க. எனக்கு நார்மல் பிளவுஸ் சாம்பிளுக்காக 2 டேஸ்ல பண்ணி கொடுங்க, நான் யூடியூப் சேனல் பார்த்துட்டு தான் வந்தேன்னாங்க. ஸோ அவங்களுக்கும் ரெடி பண்ணியாச்சு. இதான் இருந்தது கொஞ்சம் முன்னாடி, நம்ம இப்போ உள்ள போட்ட எல்லா துணியும் போட்டு தேடிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ சேனல் பார்த்துட்டு நீங்க வந்து இங்க வரீங்க, ஆர்டர் வந்து கொடுக்குறீங்க, ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்க, நம்மளுக்கு வந்து தெரியும் அப்படின்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஏன்னா அடுத்து வரவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்திருக்கும். ஆன்லைன்ல கூட நீங்க வந்து ஆர்டர் வந்து பிளேஸ்வும் வந்து இருக்குடா, கொரியர் வந்திருக்கு. இப்போ கூட நேற்று யாரோ மெசேஜ் பண்ணிட்டு இதோ அனுப்பியிருக்காங்க, எந்த ஊருன்னு தெரியல. ஓகே இதோ வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கொரியரும் வரும். நேற்று தான் 2 கொரியர் வந்து ஆன்லைன்ல எடுத்து ஸ்டிச்சிங்க்கு போயிடுச்சு. ஸோ இது இன்னைக்கு தான் வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஃபோன் போட்டு மெசேஜ் பண்ணோம். ஸோ நமக்கு அது எல்லாமே வருது. வெளிநாட்டு கஸ்டமர்ஸ்லாம் வராங்க, அவங்க வந்து எப்படி தைக்கணுன்றதையும் இந்த வாட்டி சொல்லிடுறேன். வெளிநாட்டுல இருந்து வராங்கல்லடா, அவங்க வந்து வரதுக்கு முன்னாடி இங்க பிளான் பண்ணும் போதே ஒரு சிலர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க இந்த டேட் வருவேன், இந்த டேட் கொடுக்கணும்னு. அவங்களுக்கு கம்பல்சரி நாங்க கொடுத்துறோம். 3 டேஸோ 4 டேஸோ 1 வீக்கோ. அது மாதிரி யார் வந்தாலும் இப்போ உன்னோட சேனல் பார்த்துட்டு வந்தாலும் சரி, நம்ம சேனல் எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே 10 நாளைக்கு முன்னாடி நீங்க அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு மெசேஜ் போட்டு இந்த மாடல்ஸ் தான் எல்லாமே பிரைஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கும் நீங்க வந்த டைமுக்கு கண்டிப்பா பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர். முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தர் 2 பேருக்கு 1 வீக் 2-3 டேஸ்ல கூட பண்ணி கொடுப்பேன்டா. ஆனா டெய்லி 2 பேர் 3 பேர் வந்தா மட்டும் முடியாது. அதே சொல்லிடுறேன். உன்னோட சேனல் பார்த்துட்டு வரேன்னு சொன்னாங்கன்னா நாங்க கண்டிப்பா பண்ணி கொடுப்போம். 2 ஹவர்ஸ்ல நார்மல் ப்ளவுஸ் எல்லாமே தைக்கணும்னா தைச்சிடலாம். தேங்க்யூ. மென்ஷன் பண்ணோம் ரித்திஸ் வேர்ல்டு பார்த்துட்டு வந்தோம், மறக்காம மென்ஷன் வந்து பண்ணிடுங்க மக்களே. ஆமா எல்லாமே வந்து நம்ம வீடியோக்காக எதுவும் சொல்லல இல்லையா, அதனால நமக்கு கம்பல்சரி சொன்னதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் வந்து நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் கொடுத்து அடுத்தடுத்து இன்னும் நிறைய வீடியோ வந்துட்டு வரும். அதுக்கு நீங்க அக்காவோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க. அண்ட் யூடியூப்லயும் சரி இன்ஸ்டாலையும் சரி ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க. நம்மளோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காம ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டே டியூன் வித் மீ சைனிங் ஆஃப். நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. நீங்க கண்டிப்பா விசிட் பண்ணி வந்து பாருங்க.